Hi friends, welcome to RRB Science with Kishore. First of all, ரொம்ப நன்றி to all my subscribers and viewers for your huge support. இந்த வீடியோவில் we are going to start NCERT Class 10 Biology How do Organisms Reproduce chapter. இந்த சாப்டரை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். Asexual reproduction, reproduction plants, reproduction in humans. Current ongoing group D எக்ஸாமில் 1 or 2 questions every shift கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் லெசன். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? டூ பேரண்ட்ஸ் லைக் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து ஒரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இந்த ஃபுல் சாப்டரை நம்ம பேபியை ஆஃப்ஸ்பிரிங்னு கூப்பிடுவோம், ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னென்னா டிஎன்ஏ காப்பி ஆகும். பட் ரிமெம்பர், டிஎன்ஏ காப்பிங் 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதரோட கண் ப்ளூ கலரில் இருக்குது, அவங்க பொண்ணோட கண் க்ரீன் கலரில் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ காப்பிங் 100% அக்யூரேட்டாக இருக்காதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இதை தான் நாம் வேரியேஷன் கூட சொல்லுவோம். இந்த வேரியேஷன் ஸ்லோவாக ஒரு எவல்யூஷனை லீட் பண்ணோம். இந்த எவல்யூஷன்னா என்னென்னா, ஒரு ஆர்கனிசம்ஸ்க்கு பெட்டர் சர்வைவல் ஸ்கில்ஸ்க்கு உதவும். ஓல்டன் டேஸில் ஜிராஃபி ஸ்பீசிஸுக்கு நெக் லென்த் வேரியேஷன் இருந்துச்சு. இப்போ ட்ரீஸ்லாம் ஹைட்டாக இருந்துச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. லாங் நெக் ஜிராஃபிக்கு ஈஸியாக லீவ்ஸ்லாம் ரீச் ஆச்சு, நல்லா சாப்பிட்டு சர்வை பண்ணினாங்க. ஷார்ட் நெக் ஜிராஃபி லீவ்லாம் ரீச் ஆகலை, ஸோ அதனால் அவங்களாம் ஃபுட்டு இல்லை, சர்வைவல் ஸ்கில்ஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு. சர்வை பண்ண லாங் நெக் ஜிராஃபி ரீப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பல ஜென்ரேஷனாக ரிப்பீட் ஆகி லாங் நெக் ஜிராஃபி மட்டும் இப்போ இருக்குது. ஷார்ட் நெக் ஜிராஃபி டிசேப்பியர் ஆயிடுச்சு. ஸோ ரிமெம்பர் திஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடக்ஷன்னால் நம்மளுக்கு டிஎன்ஏ காப்பி ஆகும். டிஎன்ஏ காப்பி ஆகும்போது ஸ்மால் வேரியேஷன் நடக்கும். அந்த வேரியேஷன் ஒரு எவல்யூஷனை லீட் கொடுக்கும். அந்த எவல்யூஷன் ஒரு சர்வைவல் ஸ்கில்ஸுக்கு டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படித்த கான்செப்ட்லேருந்து ரியல் ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாட் இஸ் த பேசிக் ஈவெண்ட் இன் ரீப்ரொடக்ஷன்? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னா காப்பிங் அர்த்தம். நம்மளுக்கு தெரியும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது நெக்ஸ்ட்டோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும்னா டிஎன்ஏ காப்பி ஆகும். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். வேரியேஷன் தட் அக்கோர் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் கேன் பி. இதோட ஆன்சர் இன்ஹெரிட்டட். இந்த வேர்ட் இன்ஹெரிட்டட் அப்படியோட மீனிங் என்னென்னா பேரண்ட்டோட ஜீன்ஸு சைல்டுக்கு பாஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் இன்ஹெரிட்டட். நெக்ஸ்ட், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒன் பேரண்ட் கான்செப்ட். மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ கேமேட்ஸ் லைக் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபார்மேஷன் கிடையாது. ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். அப்படின்னா பேரண்ட்டோட எக்ஸாக்ட் காப்பி மாதிரி தான் ஆஃப்ஸ்பிரிங்கும் இருக்கும். இதில் வேரியேஷன் ரொம்ப கம்மி, அதனால் எவல்யூஷனோட ரோலும் ரொம்ப கம்மி. ஸோ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆனால் இவங்களுக்கு ஈஸியாக டிசீசஸ் அஃபெக்ட் ஆகும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அமீபா, ஈஸ்ட், பிரைஃபெலம். பாக்டீரியா கூட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். காமன்லி சீன் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், சிம்பிள் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், சம் பிளான்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த 7 டைப்ஸில் இருந்து ஆர்ஆர்பி எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ கரண்ட் ஆன்கோயிங் குரூப் டி எக்ஸாம்லேயும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இப்போது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம், பைனரி ஃபிஷன். நேம்லேயே இருக்குது, பை அப்படின்னா 2, ஃபிஷன்னா டிவைட் ஆகுறதுன்னு அர்த்தம். A single parent organism divides to form 2 genetically identical individuals. அதாவது ஒரு சிங்கிள் பேரண்ட் 2 genetically identical individuals
டிவைட் ஆகிறது தான் பைனரி ஃபிஷன். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா பேரண்ட்டோட எக்ஸாக்ட் காப்பி மாதிரி தான் டாட்டர் செல்ஸும் இருப்பாங்க. இப்போது அமீபா டிவிஷன் இன் எனி பிளேன். நம்மளுக்கு தெரியும் அமீபாவில் ஃபிக்ஸட் ஷேப் கிடையாது. ஸோ அதனால் அமீபா எந்த ஷேப்பில் வேணாலும் டிவைட் ஆகும். பேராமீஷியம் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இது பார்த்திங்கன்னா சைடு டு சைடு டிவைட் ஆகும். யூக்ளினா லாங்கிடியூடனல் பைனரி ஃபிஷன். இதுவும் பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் டாப் அண்ட் பாட்டமில் டிவைட் ஆகும். லீஷ்மெனியா டிவிஷன் இன் டெஃபனட் பெயின் டியூ டு ஃப்ளாஜெல்லம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற தான் பேரண்ட் செல், அதுக்குள்ளே த்ரெட் மாதிரி டைல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளாஜெல்லம். இந்த ஃப்ளாஜெல்லம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகும். கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் டிவைட் ஆகும். அதை தான் டெஃபனைட் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லீஷ்மெனியா அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். புரோட்டோசோவா அப்படிங்கிறது ஒரு செல் மட்டும் இருக்கிற ஒரு உயிர். பேராசைட் அப்படிங்கிறது ஒரு அன்வான்ட் கெஸ்ட் மாதிரி. இது நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபுட்டு எனர்ஜிலாம் அதை எடுத்துக்கும், நம்மளுக்கு ஒரு டிசீசஸை க்ரியேட் பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா லீஷ்மெனியா இஸ் ஏ புரோட்டோசோன் பேராசைட். இது எல்லாமே சேர்ந்து காசஸ் காலா அசார் டிசீஸ், ஒரு டிசீசஸை கொடுக்கும். காலா அசார் டிசீஸுக்கு இன்னொரு பேர் பிளாக் ஃபீவர். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூவாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ பைனரி ஃபிஷன்னா சிங்கிள் பேரண்ட் டூவாக டிவைட் ஆகும். இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஃபிஷன்னா நம்மளுக்கு தெரியும் டிவைட் ஆகிறது. இப்போது மல்டிபிளாக டிவைட் ஆகிருக்கு. ஒன் பேரண்ட் ப்ரொடியூஸ் மெனி டாட்டர் செல்ஸ். இதில் பேரண்ட் செல்லோட நியூக்ளியஸ் கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நியூக்ளியஸும் சுற்றி சைட்டோபிளாசம் சரௌண்ட் ஆகும். ஃபைனலாக பேரண்ட் செல் பஸ்ட் ஆனதும் எல்லா டாட்டர் செல்ஸும் ரிலீஸ் ஆகும். இதோட எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். இதுவும் ஒரு புரோட்டோசோவன் பேராசைட். இட் காசஸ் மலேரியா டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார் ஃபீமேல் அனபோலாஸ் மஸ்கிட்டோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன் பேரண்ட் செல் ப்ரொடியூஸ் மெனி டாட்டர் செல்ஸ். நெக்ஸ்ட் budding. A small outgrowth called bud develops on the parent organism. இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அந்த டிவைட் ஆன நியூக்ளியஸ் பட்டுக்குள்ளார மூவ் ஆகும். தென் பட் கிராஜுவலாக கொஞ்சம் க்ரோ ஆகும். லேட்டராக பேரண்ட்டோட பாடியில் இருந்து டிட்டாச் ஆகி தனி நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆஃப்ஸ்ப்ரிங்கும் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட், அதாவது சேமாக இருக்கும். ஈஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஹைட்ரா மல்டிசெல்லுலர் அனிமல். நெக்ஸ்ட் fragmentation. The body of the parent organism break into two or more fragments. அதாவது பேரண்ட் ஆர்கனிசம் பாடியிலிருந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கும் மேலே துண்டு துண்டாக உடையும். அந்த உடைஞ்ச ஈச் பீசஸும் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். உடைஞ்ச அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் தனியாக ஒரு நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். இதோட எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா ஆல்கே. ஆல்கேனா பாசி. நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் இஸ் த எபிலிட்டி டு க்ரோ லாஸ்ட் பாடி. அதாவது ஒரு ஆர்கனிசமோட உடல் பகுதி கட்டாச்சுன்னா அந்த கட்டான பாடி பார்ட் திரும்ப வளரும். இதுதான் ரீஜெனரேஷன். தென் ரீஜெனரேஷன் occurs due to specialized cell divides repeatedly and form tissues organized into complete organism, seen in simple multicellular organisms. Examples: Planaria multicellular organism, Hydra multicellular animal. Next, spore formation. The parent organism produces spore inside a structure called sporangium.
இந்த ஸ்லைடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் பேரண்ட் ஆர்கனிசம். இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பொராஞ்சியம். இதுக்குள்ளே இருக்கிற டைனி பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்போர்ஸ்னு சொல்கிறோம். ஸ்போர்ஸ் ஹேவ் திக் ப்ரொடெக்டிவ் வால், ஹெல்ப்ஸ் இன் சர்வைவல் ஆஃப் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி, ஸ்போர்ஸ் அதோட திக் வால் ப்ரொடெக்டிவ் இருக்கனால ஈஸியாக சர்வை பண்ணிட்டோம். இப்போது காற்றடிக்கும் போது இந்த ஸ்பொராஞ்சியம் பேக் பிரேக் ஆகி ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியே பறந்து போகும். எந்த இடத்துல மாய்ஸ்ட் இருக்கோ, கண்டிஷன் இருக்கோ, அதாவது ஈரப்பசம் இருக்கோ, அந்த இடத்துல ஜெர்மினேட் ஆகி ஸ்போர்ஸ்லாம் கேன் க்ரோ இன்டு நியூ ஆர்கனிசம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைசோபஸ், ஃபங்கஸ், ஃபெரன்ஸ், பிளான்ட். நெக்ஸ்ட், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். நியூ பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் ரூட், ஸ்டெம் ஆர் லீஃப். இந்த லைன் ஞாபகம் வச்சுங்க. அதாவது சீடே இல்லாமல் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். நோ சீட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். இதுவும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்னால ஒன் பேரண்ட் இஸ் இன்வால்வ். நியூ பிளான்ட்ஸ் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இயர்லியராக ப்ரொடியூஸ் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். சீடே இல்லாத பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்தலாம். இது யூஸ்ஃபுல் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்டனிங். நெக்ஸ்ட், நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பியிலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. பை ஸ்டெம் அப்படின்னா பொட்டேட்டோ, டியூபர், ஜிஞ்சர், ரைசோமி, ஆனியன், பல்ப், சுகர் கேன், நோட்ஸ். அதாவது சுகர் கேன் நோட்ஸ் தான் ஸ்டெம்மு. ஸ்டெம்லேருந்து பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும். பை ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, தாலியா. ரூட்லேருந்து பிளான்ட் க்ரோ பண்ண முடியும். பை லீஃப், பிரைஃபெல்லம், பட் ஆன் லீஃப் மார்ஜின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபில் சைடில் நிறைய பட்ஸ் இருக்குது. அந்த பட்ஸு சாயில் விழும் போது இன்னொரு பிளான்ட் க்ரோ ஆகும். ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். கட்டிங் அப்படின்னா ஸ்டெம் கட் பண்ணி சாயிலில் போட்டு பிளான்ட்டை வளர்த்துறது. ரோஸ், கிரேப்ஸ், ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட், லேயரிங். ஒரு செடியை பெண்ட் பண்ணி சாயில கவர் பண்ணி வளர்த்துற பேர் தான் ஜாஸ்மின், அதுதான் லேயரிங். கிராஃப்டிங். சியான் அப்படின்னா ஸ்டெம், ஸ்டாக் அப்படின்னா ரூட். கிராஃப்டிங்னா ரெண்டு செடியை கம்பைன் பண்ணுறது. டிஷ்யூ கல்ச்சர், ஆர்ச்சிட்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ். டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன். இது டிசீசஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மெயின் பாயிண்ட். ஒரு பிளான்ட்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்டு ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படித்த கான்செப்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். The roots, stems and leaves of some plants grow new plants through process of. இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். த ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் க்ரோனாலே அது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தான். நெக்ஸ்ட், த குரூப் ஆஃப் கிராப் பிளான்ட்ஸ் தட் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட் இஸ். நம்மளுக்கு தெரியும் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட்னா seedless plant. So potato, papaya and banana. Papaya seed வச்சு வளர plant. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட், சுகர் கேன், பொட்டேட்டோ அண்ட் பனானா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சுகர் கேன் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்டெம்மில் வரும். பொட்டேட்டோ ஸ்டெம், பனானா சீட்லெஸ் பிளான்ட். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை a type of asexual reproduction which involves reproduction through parts of the plant such as root, stems and leaves. இந்த கொஸ்டினும் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீப்ரொடியூஸ் த்ரூ ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட்? டேமரின், ரோஸ், பிரைஃபில்லம், பிரைபைட்டா. இதோட கரெக்ட் ஆன்சர் ரோஸ். நம்ம படித்தோம் ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட்னாலே அது ரோஸ். டேஷ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஸ்டெம். இப்போ தான் படித்தோம் ரோஸ்னு, ஸோ தான் கரெக்ட் ஆன்சர். In which of the flowering plants are buds
produced in the notches along the leaf margin. Leaf bud அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைஃபல்லம்க்கு தான் ஞாபகம் வரணும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். Some plant can also produce new plant from their roots. An example of such plant is, நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் ஸ்வீட் பொட்டேட்டோ. நம்ம படித்தோம் ரூட்லேருந்து வர நியூ பிளான்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, இன்னொன்று தாலியா. Which of the following is not true about vegetative propagation in plants? இந்த மாதிரி நாட் ட்ரூ கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆப்ஷன்ஸை படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்டும் கிளியராக இருக்கணும். Plants bear flowers and fruits earlier than those produced from seeds. நம்ம படித்தோம் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ இது கிடையாது. Plants that have lost the capacity to produce seeds can be grown. ஆமாம், இதுவும் நம்ம படித்தோம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் சீடே இல்லாமல் க்ரோ பண்ண முடியும். Plants produced are genetically different from the parent plant. ஆக்சுவலாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பிளான்ட்டுமே ஜெனட்டிக்கலாக சேமாக இருக்கும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். Plants are grown from root, stem and leaves. இது நம்மளுக்கும் தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், through which of the following methods plant can be grown by a single parent plant in diseases free condition? நான் சொல்லியிருக்கேன் diseases free plantனா tissue culture. Plant that does not grow by vegetative propagation. 2-3 கொஷின் முன்னாடி தான் பார்த்தோம். பனானா சீட்லெஸ் பிளான்ட்டு, ரோஸ் ஸ்டெம் வச்சு பண்ணுறது, ஆரஞ்சு ஸ்டெம் வச்சு தான். ஸோ பப்பாயா தான் கரெக்ட் ஆன்சர். டஸ் நாட் க்ரோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஏன்னா பப்பாயா சீடு உள்ள பிளான்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அடாப்டட் பை யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்? அதாவது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் மூலிமா ரீப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா அது ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following types of asexual reproduction is shown by the bread mold rhizopus? Rhizopus அப்படின்னாலே spore formation. Which of the following is not an example of asexual reproduction? நம்மளுக்கு தெரியும் பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் இதெல்லாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ். கிராஃப்டிங்கிறது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைரக்ட் டைப்பில் வராது. இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்லாம் கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், asexual reproduction differ from sexual reproduction in that in asexual reproduction. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணும்போது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் டிஃபர் ஆகும்? நமக்கு தெரியும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாலே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கோர்ஸ் இன் ஹைலி டெவலப்டு அனிமல்ஸ். அதாவது நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் மேமல்ஸ் தான் ஹைலி டெவலப்டு அனிமல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, பட் ஆனால் இது முழுமையான ஆன்சர் கிடையாது. அண்டர் டெவலப்டு அனிமல்ஸ் அப்படின்னா அமீபா, ஈஸ்ட்டு இதுதான் அண்டர் டெவலப்டு அனிமல்ஸ் சொல்லுவோம். இதுவுமே முழுமையான ஆன்சர் கிடையாது. அண்டர் டெவலப்டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். பிளான்ட்ஸ்னால் பரைஃபல்லம், அண்டர் டெவலப்டு அனிமல்ஸ்னால் அமீபா, ஈஸ்ட்டு இதெல்லாமே அண்டர் டெவலப்டு அனிமல்ஸ். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்பைரோகைரா அக்கோர்ஸ் பை பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், மல்டிபிள் ஃபிஷன், ரீஜெனரேஷன். இது டைரக்ட் ஆர்ஆர்பி கொஷின். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான ஆன்சர் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த டைமில் லேர்னிங் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். இது கரண்ட் ஆன்கோயிங் ஆர்ஆர்பி குரூப் டி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட் 1 சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் வீடியோவுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப் ஆகும்.
Thank you so much, friends. All the best for your exams.